Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல Diwali Special ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முறுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம டீ காஃபிக்குலாம் வந்து சாப்பிடுறதுக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோல போய் எப்படி முறுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கிளாஸ்ல இருந்து மெஷர் பண்ணோமோ அதிலே தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ingredients வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அளந்து எடுத்தேன். சோ அந்த கிளாஸுக்கு பாத்தீங்கன்னா 5 கிளாஸ் அளவு பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவு பாத்தீங்க அப்படினா உளுந்து வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சோ அதுக்கு அப்புறமா இது கூட பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவு பாத்தீங்க அப்படினா நம்ம பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு pan வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. சோ pan வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த உளுந்து வந்து சேர்த்துறலாம். 1 கிளாஸ் அளவு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உளுந்து வந்துட்டு வாசம் வர அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்தாலே போதும். சோ அத வந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் அளவு பொட்டுக்கடலையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா பாத்தீங்கன்னா வறுத்துட்டு நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு அதை நல்லா மிஷினில் கொடுத்து வந்து திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி நுணுக்கிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துடலாம். அந்த உப்பு நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு சேர்த்து உப்பை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திரிச்சு எடுத்துருக்க அந்த மாவு வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ நம்ம தேவையான அளவு மாவு வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு டால்டா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் டால்டா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இவன் டால்டா சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இன்னொரு தோசை கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கை வந்து ஊற்றி எடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முறுக்கு குடலை வச்சு நம்ம உள்ள மாவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறுக்கை பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு முறுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்து சாஃப்டாக நல்லா முறுமுறுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது முறுக்கு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப வந்து சீக்கிரம் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா எல்லா பபிள்ஸும் அடங்கணும். பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எதுவுமே இல்லை, நல்லாவே அடங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முறுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய முறுக்கு வந்து தயாரிச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.